ஐயோ அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். 1980s ரஜினி சார், கமல் சார்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு கலைஞன் மட்டும் வந்து ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்காருன்னு உங்களால் நம்ப முடியுமா? சம்பவம்னு நான் சொன்னது வெற்றி. அதாவது ரஜினி சார், கமல் சார்ன்ற மாதிரி ஒரு கோலுச்சின நடிகர்கள் இருக்கும்போது தாவணி கனவுகள்ன்ற ஒரு படத்தை இயக்கி எழுதி அதை ப்ரொடியூஸ் பண்ண கே பாக்யராஜ் சார் பற்றி தான் நான் பேசுகிறேன். தாவணி கனவுகள் நம்மளோட சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு, பாரதி ராஜா சார் நடிச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக நடிச்சிருப்பாரு. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாரும் ராதிகா மேடம் தான் அதில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லி கடந்து போக முடியாதுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சாரோட பிஸ்னஸே, படத்தோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா 50 lakhsக்கு மேலே கிடையாது. ஆனால் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆயிருக்குன்னா அது மட்டும் கிடையாது. இந்த 1 கோடி ரூபாய் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது நம்ம கே பாக்யராஜ் சார் தான். இந்த படத்தை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே படத்தை ரொம்ப பிடிச்சி போட்டு நீன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போட்டி இருந்திருக்கு. அதில் ஒருத்தர் தான் பெரிய லெவலில் ஆஃபர் கொடுத்துருக்காரு, 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி. அதை வாங்கிட்டு போன மனுஷன் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் சம்பாதிக்கிறாரு. இந்த லாபம் கே பாக்யராஜ் சாரே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலையா இந்த அளவுக்கு இந்த படத்தோட அவுட்புட் கிடைச்சிருக்கோன்றது. அது மட்டும் கிடையாது, இளையராஜா சாரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணும். பட்டி தொட்டி எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டீ கடையில் இந்த படத்தோட பாட்டு மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் ஓடிட்டே இருக்கும். கே பாக்யராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட அவரோட படத்தை வந்து ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், ராவாகவும் இருக்கும், அட் சேம் டைம் ரொம்ப நகைச்சுவை தன்மையாகவும் இருக்கும். ஐயோ அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அந்த டெக்னிக்கல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கிறது கே பாக்யராஜ் சாரோட படம் வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சவர் தான் நம்ம கே பாக்யராஜ் சார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, எதுக்கு சிந்திப்பாங்க, எதுக்கு கோவப்படுவாங்க, எதை ரசிப்பாங்கன்றது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் பக்காவாக புரிஞ்சு வச்சு தான் எல்லா படத்தையும் அவர் எடுத்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் கையிலேருந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லான்ச்சுக்கு இவர் கையில் தான் அவார்டு வாங்கினேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கே பாக்யராஜ் சார் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.